15,000 ரூபாய் ப்ரோ ஒரு டிக்கெட் 15,000 ரூபாய் 150க்கு மேல அடிக்க மாட்டாங்கன்றது ஆணி அடிச்சது. அப்புறம் எதுக்கு அவங்கள 180 அடிக்க விட்டீங்க? அதுல நல்லா ஃபீல் பண்ணிருந்தாக்க நம்மளால அடிச்சு அட்லீஸ்ட் இத ஜெயிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி வந்துட்டு போறதை விட கப் அடிப்போமா நீங்க தான் சொல்லணும். உள்ள ஆடினதை பார்த்து கைக்வாட் டிசப்பாயின்மெண்ட். யார் இருக்கா பேட் அடிக்க? பேட்டிங்ல நம்ம ஆளே இல்லையே, அப்புறம் எப்படி அடிப்பாங்க? நம்ம டீம்ல ஸ்ட்ரெngthான பர்சன் யாருமே கிடையாது. தயவு செய்து ஆக்ஷன்ல எடுக்கும் போது பேட்டருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுங்க. பவுலிங்க்கு தான் அத்தனை பேர் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த வாட்டி பவுலிங்க யாருமே பண்ணல. டோட்டலி டிஸ்பாயிண்ட் போடும். இந்த மனுஷன் ஒருத்தருக்காக தான் வந்திருக்கோம். பரவாயில்ல, அவர் அட்லீஸ்ட் நின்னு அடிச்சாரு, சந்தோஷம். ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப கேவலமா. இவ்வளவு 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்திருக்கோம். நம்மளுக்காக விளையாட கூட இல்ல, நாட்டுக்காக விளையாடி இருக்கலாம்ல. மேட்ச் எப்படி இருந்துச்சு? ஐயோ ரொம்ப சேட் ப்ரோ. ரொம்ப சேடா இருந்துச்சா? யாரை டிசப்பாயின்ட் பண்ணது? ஐயோ எனக்கு பெருசா கிரிக்கெட் பத்தி தெரியாது. எங்க ஹஸ்பண்ட் காணோம். மேட்ச் எப்படி இருந்துச்சுமா? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ரொம்ப கேவலமா. இவ்வளவு 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்திருக்கோம். நம்மளுக்காக விளையாட கூட இல்ல, நாட்டுக்காக விளையாடி இருக்கலாம்ல. ஓகே, கப் அடிப்போமா இந்த வருஷம்? கப் அடிப்போமா நீங்க தான் சொல்லணும். உள்ள ஆடினதை பார்த்து. ஓகே, யாரை டிசப்பாயின்ட் பண்ணா இன்னைக்கு? கைக்வாட் டிசப்பாயின்மெண்ட். யார் இருக்கா பேட் அடிக்க? பேட்டிங்ல நம்ம ஆளே இல்லையே, அப்புறம் எப்படி அடிப்பாங்க? நம்ம டீம்ல ஸ்ட்ரெngthான பர்சன் யாருமே கிடையாது. தயவு செய்து ஆக்ஷன்ல எடுக்கும் போது பேட்டருக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுங்க. பவுலிங்க்கு தான் அத்தனை பேர் வச்சிருக்கீங்க, ஆனா இந்த வாட்டி பவுலிங்க யாருமே பண்ணல. 15,000 ரூபாய் ப்ரோ ஒரு டிக்கெட் 15,000 ரூபாய். தயவு செய்து எடுத்து. ஓகே, என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல? 150க்கு மேல அடிக்க மாட்டாங்கன்றது ஆணி அடிச்சது. அப்புறம் எதுக்கு அவங்கள 180 அடிக்க விட்டீங்க? அதுல நல்லா ஃபீல் பண்ணிருந்தாக்க நம்மளால அடிச்சு அட்லீஸ்ட் இத ஜெயிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி வந்துட்டு போறதை விட டோட்டலி டிசப்பாயின்மெண்ட். டோட்டலி டிஸ்பாயிண்ட் போடும். இந்த மனுஷன் ஒருத்தருக்காக தான் வந்திருக்கோம். பரவாயில்ல, அவர் அட்லீஸ்ட் நின்னு அடிச்சாரு, சந்தோஷம். சிஎஸ்கே ஓட ரசிகர்களும் கம்மியாயிட்டே வராங்க. ஸ்டாண்ட்ஸ்ல பாக்குறோம், நாங்க இங்க பவுண்டரில இருந்து உட்கார்ந்து பாக்குறோம், அவ்வளவு சரியாவே இருக்கு. எல்லார்கிட்டயும் கேக்குறோம், என்ன ஆளே காணோம், அதிகமா இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்ப வர யோசிக்கிறாங்களா, இல்ல அந்த சிஎஸ்கே மேல இருக்கிறதே போயிடுச்சா? இன்னொன்னு நினைச்ச பயமா இருக்கு, அடுத்த வருஷம் தோனி ஆடலன்னா சிஎஸ்கே எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான். அப்படியே கீழே டவுன் ஆயிடும். தோனி வந்து ஒரு டாட் ஆனா கூட ஏன் ருத்ராஜ் உள்ள வரும்போது கத்துற சத்தமும் தோனி உள்ள வர சத்தமும் ஏன் மாறுது? அதுதான் அந்த ஒன்ஸ் தோனி அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்ல அப்படின்னா சிஎஸ்கே நார்மல் ஆயிடும் நான் தோணுது. ஏன்னா வெளிய இருந்த பிளேயர்ஸ் தான் வெளிய இருந்துகிட்டே இருக்காங்க. சாம் கரன்லாம் ஏன் உள்ள கொண்டு வரலாம், தப்பே இல்ல. அவர்லாம் இவ்வளவு வருஷம் ஆடிட்டு தான் இருக்காரு, உள்ள கொண்டு வரலாம். அவங்க ஸ்டே பண்ணி ஆடல யாரும். ஒரு விக்கெட் போனா அடுத்து வர பேட்ஸ்மேன் வந்து ஸ்டே பண்ணி ஆனாதான் நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் இன்னிங்ஸ் கொண்டு போல. ஆமா கரெக்ட், இன்னிங்ஸ் கொண்டு போய் ஆடி இருக்கலாம். வந்து ரொம்ப வேர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, ஏன்னா ரொம்ப ட்ரை பிட்ச் சொல்ல போனா, நல்ல சன்னி பிட்ச் தான், வெயில் கிடையாது. அப்படிங்கிறப்ப பேட்டுக்கே தான் வருது, யாரும் பெருசா விக்கெட் இல்ல. அப்படி எடுத்திருந்தா நம்ம சிஎஸ்கே ஆடும்போது போலிங் சைட் போடும்போது ஏன் நம்ம யாரும் பெருசா விக்கெட் எடுக்கவே இல்லை? பேட்டிங் சைட் பிட்ச் தான், பால்ல பேட்டுக்கே தான் வந்து நிறைய ஷார்ட் பால்ஸ் மிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்லாட் அண்ட் யார்கர் பால்ஸ் தான் அதிகமா வந்துச்சு. அதெல்லாம் ஈஸியா அவங்க பனிஷ் பண்ணிருக்கணும். அதெல்லாம் உள்ள விட்டு ஆடி அவங்க விஜய் சங்கர்லாம் நிறைய பால்ஸ் மிஸ் பண்ணாரு, நோ பால் மிஸ் பண்ணாங்க, தோனி மிஸ் பண்ணது. அதெல்லாம் சின்ன சின்ன லேக்ல தான் நம்ம வந்து ஒரு மொமெண்டமே கிடைக்கல நமக்கு. சின்ன சின்ன லேக் தான், நம்ம பெருசா எங்கேயும் வந்து ரன்ஸ் லீக் பண்ண சின்ன சின்ன லேக், அந்த யூஸ் பண்ணது எக்ஸ்ட்ரா நோ பால் ஒர்க் பண்ணல. நமக்கு வந்து ஸ்லாட் பால்ஸே நம்ம பெருசா பிக் பண்ணி அடிக்கவே இல்லை, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி போலர்ஸ் போட்டது வந்து யார்க்கர்ஸ் அண்ட் ஸ்லாட்ல தான் போட்டாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து ஆடி இருந்தா கூட ஃபுல் டாஸா புடிச்சு கூட அடிச்சிருக்கலாம். நோ பால்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு பார்க்கும் போது இந்த பால்ல அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோன்ற. ஆக்சுவலா ஸ்பெக்டேட்டரா அவங்க ஸ்டேடியம்ல உட்காந்து பார்த்தவங்களுக்கு அது எப்படி வியூ ஆச்சுன்னு தெரியல. நாங்க ஆக்சுவலா பால் கிட்ஸ், நாங்க பவுண்டரி லைனுக்கு வெளியே உட்காந்துருந்தோம். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல நாங்க எல்லாரும் சூப்பர் கிங்ஸ் அகாடமி, சென்னை சூப்பர் கிங்ஸோட பிரான்ச். நாங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான். நாங்க உள்ள இருந்து பார்க்கும்போது அவ்வளவு தெரியுது எங்களுக்கு உள்ள. ஆக்சுவலா அந்த ஃபீல்டிங்ல இருந்து அந்த செகண்ட் ரன்லாம் எனக்கு நிறைய விட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன், செகண்ட் ரன் நிறைய இடையில விட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் மிஸ் ஆச்சு. விஜய் சங்கர் கூட ஒரு ரன் அவுட் ஆயிருக்க வேண்டியது, அது கம்யூனிகேஷன் லேக் ஆச்சு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல ஒர்க் பண்ணாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் நடக்கும். வின் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபயர் இருந்திருக்கும். அந்த ஃபீல்டிங்ல இருந்து பெருசா உங்களுக்கு ஃபயர் வேலை. ஆனா வந்து பவுலிங் சைடு ஆக்சுவலா எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. சிஎஸ்கே சூப்பரா இருக்கு, பேட்டிங் மட்டும் ஒர்க் பண்ணணும், பேட்டிங் டீமா யோசிக்கணும். ஏன்னா ஒரு விக்கெட் போச்சா இன்னொரு விக்கெட் போயிட்டே இருக்கு. டாப் ஆர்டர் தாங்க மெயினே, ஏன் லோயர் ஆர்டருக்கும் மிடில் ஆர்டருக்கும் பேட்டிங் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எடுத்துட்டு போயிருந்தா கூட போதும், அட்லீஸ்ட் எல்லாரும் 20-25 ரன்ஸ் போதும், 15-20 ரன்ஸ் கூட போதும். பெருசா யாரும் ரன் கேட்கவே இல்லை. ஏன்னா பெரிய சேஸ் கிடையாது, பேட்டிங் பிட்ச், பால்ல வந்துகிட்டே இருக்கு. ஸ்டாருக்கு கூட அவ்வளவு பெருசா எனக்கு போலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல கிடையவே கிடையாது. அவர் ஒன்ஸ் ஒரு வைட் டெலிவரி போட்டார், பவுண்டரி போச்சு. அதுக்கு அடுத்தது எல்லா பாலும் ஸ்லாட் அண்ட் யார்கர் மட்டும் தான் போட்டார். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன நடக்குது, கிரவுண்டுக்குள்ள என்ன போகுது.
பிட்ச்ல என்ன நடக்குது கண்டிஷன் சென்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பேட்டர்ஸ் ரெடி ஆகணும். ஒரு பேட்டர்ஸ்னா கண்டிப்பா அந்த திங்கிங்லாம் அந்த thinking வேணும். அந்த வேணும். லெவலுக்கு ஆடும்போது கண்டிப்பா அந்த திங்கிங் கண்டிப்பா வேணும். ஓகே as a cricketer இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டோட வந்திருப்பீங்கல்ல? கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் ஃபைட்டோட தான் வந்திருப்போம் அப்படின்னு நினைச்சோம். கொஞ்சம் Nail நல்ல biting fight match-ஆ இருக்கும் ஆமா, அப்படின்னு. கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு மாதிரி நார்மலா போன மாதிரி இருந்துச்சு மேட்ச். ஒரு மாதிரி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கு ஈஸி மேட்சஸ் அதாவது லோவர் ஸ்கோர் கூட நம்ம ஈஸியா தோத்தோம். ஈவன் ஆர்சிபி கூட சொல்லலாம் அந்த மேட்ச்லாம். லோவர் ஸ்கோர் கூட நம்மளால சேஸ் பண்ண முடியல. டாஸ் வின் பண்ணா நம்ம ஏன் எல்லா சைடு பவுலிங் எடுக்கிறோம்னு தெரியல. ஒரு பேட் எடுத்து பார்த்தா என்ன ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே, ஏன் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. டாஸ் வின் பண்ணா நம்ம bowling தான் பண்றோம், டாஸ் தோத்தாலும் பேட்டிங் தான் வருது. அது என்ன நேரமோ தெரியல. ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சு ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி கீழே தான் இருப்போம் நம்ம ஒரு அட்லீஸ்ட் 5க்கு மேல அபோவ் இருந்தாதான் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 காட்ஸ் நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்ம 6 and 7 கீழே இருக்கோம். டிசி இப்போ டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்துட்டு நோ லாஸ்ல எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு டிசி பெர்ஃபார்ம் பண்றாங்க கேட்டா நோ, ஆப்வியஸா நோ தான். அவங்க அவ்வளவு பெருசா இல்ல. சிஎஸ்கே விட அவங்க வந்து ரொம்ப நார்மல் டீம் தான். அவங்களுக்கே வந்து டஃப் குடுக்குற மாதிரி ஃபீல் பண்ண அப்ப சிஎஸ்கே மேலதான் தப்பு நான் சொல்லுவேன். ஓகே அப்ப நம்ம தப்பு இல்லனா அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படி வெச்சுக்கலாம். அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிதான் வச்சுக்க முடியும். மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணும். இந்த லாக சின்ன அந்த ரன் அவுட்ஸ்ல அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். ஃபீல்டிங்ல குயிக்கா தான் இருந்தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் வந்துட்டு இந்த பேட்டிங்ல இந்த மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஓடினாங்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு இன்டென்ட் இல்ல, அது சிம்பிளா சொன்னா கண்டென்ட் இல்ல இன்டென்ட் இல்ல. ஆமா இப்போ நார்மலா நம்ம எல்லாரும் பாக்குற சும்மா ஒரு ஆர்ஆர் டீம், டிசி டீம், எல்எஸ்சி டீம் மாதிரி தான் ஆயிடும். ஓகே 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 தான். ஓகே தான். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு? எனக்கு எல்லாருமே தான். எல்லாருமே தான். எதிர்பார்த்தேன், தலைக்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன். தலையே சொதப்பிட்டாரு. தலையே சொதப்பிட்டாரு. ஆமா. ஓகே இப்போ 180ன்றது சேஸபிள் டோட்டல் தானே, நம்மளால ஏன் சேஸ் பண்ண முடியல? அதுதான் ஏன் முடியல, நம்ம நல்லா அடிக்கிற டீம் தானே. என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சு இந்த ஊருக்கு அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளால அந்த அளவு பேட்டிங் வர முடியலன்னா நம்மளால அந்த ஃபீல்டிங்கும் நமக்கு கொடுக்கூடாது. இவங்க ஃபீல்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க, பேட்டிங்கும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. நினைச்சா பண்ணதான், ஆனா இவங்க ஏன் நினைக்க மாட்டாங்க. நொட்டிக்கிட்டு போச்சு தம்பி, அந்த மாதிரி தான் இருக்கு. சரி யாரு டிசப்பாயிண்ட் பண்ணா இன்னைக்கு மேட்ச்ல? எனக்கு வந்து பேட்டிங் எதுவுமே சரியா இல்ல. பேட்டிங் ஆர்டரே சரியா இல்ல. ஆர்டரே சரியில்லை. எனக்கு வாட்சன் டுப்ளிசிஸ் அப்ப இருந்தாங்களே அந்த மாதிரி பேட்டிங் ஃபீல்டு தான் நம்ம செம பவரா இருக்கும். ஆனா இப்ப இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. போய் ஆகணும். கான்வே கிட்ட நிறைய எதிர்பார்த்தேன். ஆனா பிரஷர் ஃபர்ஸ்ட் மேட்சே பிரஷர் இல்ல, அவரு என்ன பண்ணுவாரு? ஆனா அவரு சொதப்பிட்டாரு. ரச்சின் இருந்திருக்கலாம், ரச்சினும் ஓகே, எல்லாருமே தான் நல்லா அடிச்சாங்க. ஆனா நேரம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் மேட்ச்ல இருப்போம். நம்ம என்ன, நம்மளுக்கு தோக்குறது புதுசா, தலை இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன கவலை, நம்ம ஜெயிச்சிருவோம் கன்ஃபார்ம் ஃபைனலுக்கு வருவோம். ஓகே थैंक यू மேம். டிசப்பாயிண்டடா இருக்கு. How was the match? Match was good. Good. I'm RCB fan, so not proud of. Okay, which CSK player disappointed you today? Yes, of course. This is. Who disappointed you today? I don't know. They could play, but they did not play. But it's okay. It's 180. It's a chaseable score, right? Yeah. Why? They did not play well. They could make the fielding more Okay, the happiest part. How was the Dhoni's entry? good. Good. Always. You enjoyed? Always. We are always RCB, RCB. fans, so This time, because of her. will RCB lift the trophy? This time? Of course, cup namde. ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದೇ. Sala cup nimdalla. ನಿಮ್ದಲ್ಲ. ಮಾಮ್ RCB fan, daughters GSK fan. Whatever, I don't care. Mumbai Indians, Rajasthan Royals, anyone. But I don't want RCB to win. RCB won't win. Won't win. Never won. He sala cup namde. Okay. Thank you.